13 மார்ச் 2026 தவக்காலத்தின் 3ஆம் வார வெள்ளி நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 12, இறை வசனங்கள் 28 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிநூல் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை இது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது 2வது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அவரிடம், நன்று போதகரை, கடவுள் ஒருவரை, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு செலுத்துவது போல் அடுத்தவரிடமும் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளை விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நேர் இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டு இயேசுனுடைய அன்பு வெள்ளிக்கிழமைகளில் தன்னுடைய உயிரையும் நம்மீது கொண்ட அன்பினால் அளித்த ஆண்டவருடைய இந்த நாளில் நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு அளிப்போம். இயேசுனுடைய இருதயத்துக்கு எதிராக நாம் புரிந்த ஒவ்வொரு நிந்தைகளை கொண்டு வந்து நம்முடைய குடும்பத்திற்காக நமக்காக ஜெபிப்போம். இறைமகன் இயேசு தன்னுடைய சிலுவை பாடுகளின் வழியாக நமக்காக விழுந்தாரே, அந்த விழுதலின் வழியாக இறைவன் இன்று நம் ஒவ்வொருவரையும் நாம் விழுந்திருந்த அந்த ஒரு இடத்திலிருந்து நம்மை தூக்கி பலப்படுத்தி நமக்கு மகிழ்ச்சியும் வெற்றியையும் அளிக்க நம் இறைவனிடத்தில் நமது கரங்களை நீட்டுவோம். இறைவன் நம்முடைய விழுதலிலிருந்து நம்மை தூக்கி நிற்க அவரோடு ஜெபிப்போம். இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற புனிதரான யூப்ரசியம். இவர் கான்ஸ்டான்டினோப்பிளில் பிறந்தவர். அவருடைய தந்தை ஆன்டிகோனஸ் பேரரசு தியோசரிடம் உறவினராகவும் நகர ஆளுநராகவும் இருந்தவர். சிறு வயதிலேயே தந்தை இறந்ததால் அவரது தாய் மகளை அழைத்து கொண்டு எகிப்தில் உள்ள தோட்டத்திற்கு சென்று துறவியை போல் இறைவனை துதிக்க வாழ கற்றுக் கொடுத்தவர். அருகிலிருந்த துறவ மடத்திற்கு செல்வது வழக்கமாக இருந்ததினால் ஆன்மீக வாழ்க்கையை அவருக்கு பிடித்து 7 வயதிலேயே மடத்தில் தங்க விரும்பினார். தாயின் மகிழ்ச்சியுடன் அவரை மடத்தில் சேர்த்தனர். தன்னுடைய வாழ்நாளில் தாழ்மை, இரக்கம், கனிவு ஆகிய பண்புகளில் வாழ்ந்து தண்டனைகளையும் கூட சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொண்டு ஆன்மீக வாழ்க்கையில் நிலைத்து நிறந்தவர். பல நோயாளிகளை ஜபத்தின் மூலமாக குணமாக்கியவர். தன்னுடைய 30ஆம் வயதில் இறந்து இறப்புக்கு பிறகு மக்களுக்கு நன்மை தருகின்ற புனிதராக போற்றப்படுகிறார். இவர் மூலமாக இறைவனை நம்பி வாழும் மனிதரை ஆண்டவர் நலன்களாலும் அருளாலும் நிரப்ப என்ற நம்பிக்கையில் இறைவனிடத்தில் இவருடைய பரிந்துரையை வைத்து நம்முடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் சமர்ப்பிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு மறைநூல் அறிஞர் இயேசுவிடம் வருகிறார். கட்டளைகளுக்கெல்லாம் முதன்மையான கட்டளை என்று கேள்வியை எழுப்பி வாழ்வினுடைய சிக்கலுக்குடைய மத்தியில் எது முக்கியம் என்ற ஒரு தேடுதலை அவர் உணர்ந்து கொள்கிறார். நமக்கும் அந்த ஒரு தேடுதல் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எதுதான் முக்கியம்? பல முக்கியமில்லாத வாழ்க்கை அனுபவத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முக்கியமானது என்னவென்றால் இறைவனை அன்பு செய்வதும் பிறரை அன்பு செய்வதும். இயேசு ஷமா என்றொரு வேண்டுதலை நினைவுபடுத்துகிறார். அதுதான் இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் கடவுளுக்கு அன்பு செய்வது. இது ஏதோ ஒரு வார இறுதி பழக்கம் அல்ல. நம்முடைய உணர்வுகள், சிந்தனைகள், செயல்கள் அனைத்தும் கடவுளை நோக்கியே இருக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. இதனுடன் சேர்ந்து இருப்பதுதான் பிறர் மீதான அன்பு. இது 2வது கட்டளை.
உன் மீது அன்பு கூறுவதைப் போல உனக்கு அடுத்து இருப்பது மீது அன்பு கூறுவாயாக. கடவுளை நேசிப்பதும் மனிதர்களை நேசிப்பதும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றவை. கண்ணுக்கு தெரியாத கடலிடம் நாம் காட்டும் அன்பானது கண்ணுக்கு தெரிந்த சக மனிதர்களிடம் நாம் காட்டுகின்ற கருணையின் மூலமே முழுமையாக அது வெளிப்படுகிறது. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பலியை செலுத்துவதையும் சடங்குகளை செய்வதையும் விட இந்த ஒரு அன்புதான் மேன்மையானது என்று இன்று நற்செய்தியில் இந்த மறைநூல் அறிஞர் உணர்ந்து கொள்கிறார். வெறும் மத சடங்குகள் நம்மை புனிதப்படுத்தாது. அந்த சடங்கு நம்மை அன்பு உள்ளவர்களாக மாற்றும் போதுதான் அவைகள் அனைத்தும் முழுமை பெறுகிறது. இதை நாம் உணர்ந்து கொண்டால் நாமும் அந்த மறைநறிஞரை போன்று இறையாட்சிக்கு அருகில் இருக்கின்ற நபராக நாம் வாழ முடியும். என இறையாட்சியை கட்டி எழுப்பது இறையாட்சிக்காகத்தான் இறைமகன் இயேசு இந்த உலகிற்கு வந்து நம்மையும் தன்னுடைய சீடர்களாக பிள்ளைகளாக அவர் மாற்றி இருக்கிறார். ஆக அந்த இறையாட்சிக்கு நாம் அருகில் வர வேண்டும் என்றால் இறைவனை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும், பிறரையும் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். அந்த அன்பை நம் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். இன்று பல சட்டங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் முக்கியத்துவம் தருகின்ற நமக்கு இயேசு நம்மிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். நீ அன்பாக இருக்கிறாயா? அன்பு செலுத்துகிறாயா? நம்முடைய கோபங்கள் கசப்புகளை தாண்டி பிறரை நாம் அன்பு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம் கடவுளுக்கு மிக அருகில் செல்ல முடியும். இதோ இன்றைய நாளில் சிலுவை பாதைகளில் பங்கேற்கின்ற நமக்கு, ஒருவேளை உணவை தவிர்க்கின்ற நமக்கு, சுத்தபோசனம் இருக்கின்ற நமக்கு இது ஒரு மாபெரும் ஒரு சக்தியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பை பிரதிபலிக்க வேண்டும். பல சடங்குகளுக்கும் சட்டங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பல தேவையற்ற உலக கவர்ச்சிகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். எது முக்கியம்? எது முதன்மையானது? இறைவனை அன்பு செய்வதும் பிறரை அன்பு செய்வதும். அதை இன்று நாம் கடைபிடிப்போம். இறைவனும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய விருப்பப்படி நாம் இன்னும் அதிக அளவில் இந்த இறை அன்பையும் பிறர் அன்பையும் வளர்க்க வேண்டும். அதற்கு முழு உதாரணமாக இறைமகன் இயேசு தன்னுடைய தந்தையின் மீது கொண்டிருந்த அன்பிற்காக தன்னுடைய உயிரையும் அளிக்கிறார். நம் மீது கொண்டிருக்கிற அன்பிற்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்கிறார். அந்த இயேசுடைய வழியில் இன்று நடக்க தொடர்ந்து தூயாருடைய வல்லமையில் இணைந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இந்த அதிகால வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காணொளி வழியாக ஒன்று சேர்த்திரை. தமிழ் கத்தோலிக்க டிவியினுடைய இந்த அருமையான காணொளி வழியாக செபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இணைந்து ஆண்டவரை உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்முடைய வார்த்தையின் ஒளி நாங்கள் நடக்க எங்களுக்கு தேவையான அருளை தாரும். ஆண்டு இன்று எங்களுடைய முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு உம்மிடம் அன்பு செலுத்த எங்களுக்கு துணிவை தாரும். எங்கள் சிந்தனைகள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் அனைத்தும் உம்மை மகிமைப்படுத்துவதாக அமையட்டும். இயேசுவை என்னை நானே அன்பு செய்வதைப் போல இன்று நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் நாங்கள் அன்பு செய்ய எங்களுக்கு இதயத்தை தாரும். ஆண்டவரை அன்பை கொண்டு இவரிடம் இருக்கின்ற குறைகளை நாங்கள் காண்பதை விட்டுவிட்டு அவர்களிடத்தில் உம்மை காணுகின்ற கண்களை எங்களுக்கு தாரும். அவர்கள் பேசுவதை கேட்கின்ற செவிகளை தாரும். அவர்களுக்கு உதவுகின்ற நல்ல கரங்களை தாரும். அவர்களை சந்திக்க செல்கின்ற நல்ல கால்களை தாரும். அவர்களை பற்றி உணர்ந்து கொள் நல்ல ஒரு இதயத்தை தாரும். வெறும் சடங்குகளில் மட்டும் நாங்கள் கவனம் செலுத்தாமல் இரக்கத்திலும் அன்பிலும் நாங்கள் வளர எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டவருடைய இறையாட்சிக்கு நாங்கள் தொலைவில் இல்லாமல் உம்முடைய அன்பின் நிழல் வாழ இன்று எங்களுக்கு துணையாக வாரும். இன்று நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு வேலையிலும், சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரிடத்திலும் உண்மையே நாங்கள் கண்டெடுக்க, உமது அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டவரை, தவக்காலத்தினுடைய வெள்ளிக்கிழமைகளில் நாங்கள் ஒவ்வொரு முறையும் உடைய சிலுவையை நாங்கள் தியானிக்கின்ற பொழுதும், உமக்காக நாங்கள் ஒருபொழுதும் சுத்த போசனம் இருக்கின்ற பொழுது ஆண்டவரின் இதயத்தை உமக்கு நாங்கள் அளிக்கிறோம். எங்கள் உடலையே உங்களுக்கு அளிக்கிறோம். சிலுவையில் எமக்காக தம்மையே கையிலித்த அன்பு இறைவா,
இந்த தவக்காலத்தில் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியில் காட்டிய அந்த அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். அன்பே வாழ்க்கையினுடைய நிறைவு என்பதை உணர்ந்து, அன்பு அனைத்தையும் செய்யும், அன்பு மன்னிக்கும், அன்பு ஏற்றுக்கொள்ளும் என்று உணர்ந்து கொண்டு நாங்கள் ஆண்டவரை உம்மை அன்பு செய்யும் பிறரை அன்பு செய்யவும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும். வெறும் நோன்பில் இருப்பதிலும் உணவை தவிர்ப்பதிலும் மட்டும் எங்களுடைய பக்தி இன்று நின்று விடாமல் ஆண்டவரை மற்றவர்களை மன்னிக்கவும், மனக்கசப்புகளை கைவிடவும் எங்களுக்கு ஆற்றலை தாரும். இயேசு எங்களுக்காக துயரங்களை ஏற்றதைப் போல நாங்கள் எங்களை சுற்றி உள்ளவருடைய துன்பங்களை பங்கெடுத்து அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க துணையாக வரும். தியாக உள்ளத்தோடு பிறருக்கு சேவை செய்ய எங்களுக்கு அருள் புரியும். ஒரு சிலுவையின் வழியாக எங்களுக்கு கிடைத்த அந்த பெரிய அன்பை என நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு தேவையான வலிமையை தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகியும் கிறிஸ்து வழியாக பார்த்து வைக்கிறோம். ஆமீன். எல்லா மலை இறைவன் தந்தை மகன் தூய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் சிலுவையினால் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.